அருள்நகர் பள்ளியில் படித்தவர் கார்த்திக். அமைதியான மாணவனாக இருந்தாலும் தனது பாடங்களில் அதிக மதிப்பெண்களை எட்ட முடியாமல் அவன் எப்பொழுதும் மனம் வருந்தியபடி இருந்தான். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவனிடம் முயற்சி செய், வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் என்று சொல்லியும் கார்த்திக்கின் மனம் தளர்ந்தபடியே இருந்தது. ஒரு நாள் பள்ளி கணித ஆசிரியர் வரதராஜன் மாணவர்களிடம் ஒரு சவாலை முன்வைத்தார். எப்படி ஒரு எறும்பு சின்ன சுவரை மேல் ஏறுகிறது என்று யாரும் கவனித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அவர் விளக்கமாக கூறினார், ஒரு எறும்பு பலமுறை விழுந்தாலும் மீண்டும் முயற்சி செய்வதை நிறுத்துவதில்லை. அதுதான் அதன் வெற்றியின் ரகசியம். இது நமக்கும் உண்மை. அந்த சொற்கள் கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்தது. வீட்டிற்கு திரும்பியவுடன் கார்த்திக் தனது பழைய அடிப்படை பாடங்களை மீண்டும் படிக்கத் தொடங்கினான். அவன் தினமும் சில நேரம் ஒதுக்கி அவன் புரியாத பகுதிகளை தெளிவாக கற்றுக்கொள்ள ஆசானின் உதவியையும் பெற்றான். முடிவில் அடுத்த பருவத் தேர்வில் கார்த்திக் தனது வகுப்பில் முன்னணியில் இடம் பெற்றான். அவன் வெற்றியை பார்த்த மற்ற மாணவர்களும் அவரது முயற்சியால் மெய்சிலிர்த்தனர். ஆசிரியர் வரதராஜன் கார்த்திக்கிடம் வந்தார். உன் பயணம் எப்படி இருந்தது என்றார். ஆசிரியரே, எறும்பின் நம்பிக்கையை தன் நகத்தே கொண்டதால்தான் நான் இன்று வெற்றி பெற்றேன் என்றான் கார்த்திக் நகைப்புடன். இந்த நிகழ்வு பள்ளியின் மற்ற மாணவர்களுக்கும் ஒரு பிரகாசமான செய்தியை கொடுத்தது. முடிவடையாத முயற்சிதான் வெற்றியின் முதல் படி. முயற்சி செய்தால் எந்த தடையையும் கடக்கலாம்.